விடுறாங்களே இல்லை கடையே துறக்காம பின்பக்கத்தால அதெல்லாம் விட்டு எல்லாம் நீட்டாக செஞ்சு தூள் எல்லாம் போட்டு இருக்குது. தக்ஸா திறங்கி வேலையை செய்ய துவங்கிட்டார். வேறங்கோ பாப்பா திஞ்ச என்ன பிரச்சனை சொல்லுவோம் கிணறு தள்ளியும் விடுது. ஆனால் அதாவது ஐயாக்கும் சரியான கவலையாக கிடக்கு. அப்படியே கடைக்கு காரில் இது போகும் மூளை இந்த கடை என்னடா பூட்டி கிடக்குன்னு தான் நாங்களும் யோசிச்சோம். நுரையீரல் எலும்பை பாருங்க எலும்பு பொடியங்கள் வந்திருந்தவங்க எல்லாரும் வீடியோ கொண்டவன ஒழிச்சிட்டாங்க. ஜப்பாமி மீன் 100 ரூபாய் அந்த சூப் நல்லா இருக்கு. வேற அந்த மாட்டு மூலியல் பொரியல்கள் மீன் பொரியல்கள் தக்ஸா அந்த என்ன இருக்கு கனகாலத்து வீடியோக்கு வாரீங்க. வணக்கம் ரவலே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் சரியாக இப்போ நிற்கிற இடம் இரணமடையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். இந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு புதிதாக ஒரு கடை ஒன்று திறந்திருக்கணும். என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணமாடு டேஸ்ட் கடைன்னு சொல்லி சரியாக அந்த இரணமாடு சந்தி இருக்குது தானே, அங்கே இரணமாடு சந்தியிலேருந்து அப்படியே திரும்பினா இந்த பக்கத்தில் கடை இருக்குது. இதால் குட்டி குட்டி கடையில் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓர்டர் மூலம் பிரியாணி பெற்றுக்கொள்ளலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா சரி. முக்கியமான விஷயம் இங்கே மாட்டு சூப் இருக்குது. மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு பொறிச்சு தருவின வெங்காயம் எல்லாம் போட்டு போகிறாங்க. அது உருளைக்கிழங்கு இல்லை மரவள்ளிக்கிழங்கு, அதை உருளைக்கிழங்கு ஞாபகத்தில் சொல்லி போட்டேன். சரியோ நூடுல்ஸ் ஓர்டருக்கு செய்து தருவினம். கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. மாட்டு மூளை இருக்குது, இந்த மரவள்ளி பொரியல், மற்ற நூடுல்ஸ், சூப், மீன் பொரியல், பாபத் பொரியல், மாலை 4:30 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை என்று சொல்லி எழுதியிருக்குது. என்று சொன்னால் அவர் வேலைக்கு போயிட்டு தான் இங்கே வந்து இந்த கடையை செய்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டான். இங்கே எங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து சூப் பிடிச்சி கொண்டிருக்கணும். என்ன சூப் நல்லா இருக்கா? இந்த கடத்தல் வந்து என்ன தெரிஞ்சு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதை பேருந்து நாங்கள் கேட்போம். இதில் முதலாவது ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து இப்போ சூப் தான் குடிச்சு கொண்டிருக்கணும். அதில் பார்த்தாலும் தெரியும். என்ன அர்த்தம் எப்படி இருக்குது? முதியாரா நன்ன உரைக்குதா? நல்லா இருக்கு. என்ன அந்த மாதிரி இருக்கு. அதில் வேற சூப்பை பார்த்தாலும் தெரியும். எடுத்து காட்டுறார். அதே மாதிரி தக்ஸா அந்த என்ன இருக்குது கனகாலத்து வீடியோக்கு வாரீங்க. வேறு லெவலில் இருக்குதா? அப்படியே எங்கால் பக்கம் போன மட்டும் தான். என்ன மாதிரி என்ன சூப் பிடிக்க வந்தீங்களா? இன்னொரு எப்போ கடை திறந்தது? 1.5 மாதம் ஆகுதோ? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு நாங்கள் இங்கேருந்து வந்திருப்போமே. இங்கே ஏகப்பட்ட இளைஞர்கள். நாங்கள் இங்கே போட்டாச்சு சூப் எடுத்துட்டோம். நாங்கள் 3 சூப்பு. வேறு அந்த மாட்டு மூலியல் பொரியல்கள், மீன் பொரியல்கள் அதெல்லாம் நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். என்றால் கொஞ்சம் க்ரௌட் கூட வேறு இருக்கிறதால ஒன்றும் செய்யலை கிடக்குது. மற்றது யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. சரியோ என்னடா தம்பி நிறைஞ்சு வாங்கடா குடிப்போம் சூப் ஒழிக்கிறாங்க 2 பேரும். அப்படி இந்த பக்கம் நாங்கள் ஓ இந்த பக்கத்தால் தம்பி என்ன சூப் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்படி எல்லாரும் இந்த பக்கம் ஒழிஞ்சிட்டு நந்தானுங்க. இதில் என்ன கடை துறக்கையில் என்ன விலை? 100 ரூபாய் அந்த சூப். 100 ரூபாயாடா தம்பி? 200 ரூபாயா தம்பி? அன்னைக்கு எவ்வளோக்கா அண்ணா? யார தம்பி ஒரு ஆளுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பாவத் டபுள் சாப்பிட்டா 300 தான் எடுப்பாங்க. 300 ரூபாயோ ரெண்டுக்கும் சேர்த்து? அண்ணா சரியா பிஸியாக இருக்கிற இந்த சூப் 100 ரூபா. பொரிச்ச மீன் 200 ரூபா. பொரிச்ச மீன் 100 ரூபா. பாவத் 250 ரூபா. இன்னொரு சூப் எடுக்கிறேன். எடுத்துடா பிரச்சனை இல்லை. 100 ரூபா தானே யோசிக்க தேவை. தரமான ஓ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அண்ணா பாடி பில்டர். கடையை தொடக்கம். ஓ தமிழ் ப்ளஸ் தான். அப்படியா? சந்தோஷம். இப்போ வேறு என்னென்ன சாப்பாடு இங்கே இருக்குது பிரதர்? சூப் இருக்கு. தம்பியர் அவ்வளோ இருக்கான இல்லால மீன் பொரியல் இருக்கு. ஜப்பான் மீன் அதெல்லாம் சூப்பரி சாமா நல்ல அந்த மாதிரி. இல்லை உள்ளுக்கு தம்பியார் அந்த ஐயா தானே இருந்தவர். இவர் தான் நடத்துறவர். இவர் தானோ? அப்போ அவரை கதைச்சவர். என்னடா 2வது சூப் குடிக்கிறாவில் என்ன? நானும் குடிக்க போகிறேன். என்ன உரைக்குதா? நல்லா இருக்கா? ஆனால் அந்த மாதிரி கிடக்கு. சரி இதை குடிச்ச அப்புறம் இந்த மூளையெல்லாம் சாப்பிட்றது ஆறெல்லாம் காட்டுறேன். சரி உங்களுக்கு என்ன கணக்க பொடியங்கள் வந்திருந்தவங்க எல்லாரும் வீடியோ கொண்டவொன்னு ஒழிச்சிட்டாங்க. அந்த கடையை துறக்க வர்றாங்களே இல்லை பின்பக்கத்தால் ஆர்டர் வந்துட்டு என்ன போயால வந்து பின்னால் வாங்கினாரு. விளங்குது அவங்கள போயால வந்து பின்னால் வாங்குறேட்டு. ஓ நான் ஓ 4 யூனிஃபார்ம் போடவே டைம் இல்லைண்ணா. இந்த சூப் உங்களுக்கு படியாக காட்டுறேன். இந்த நல்ல உரைப்பாக தான் இருக்குது. இந்த எலும்பை பாருங்க, எலும்பு வருது, டேக்கு இறைச்சியும் வருது. நான் ஏற்கனவே குடிச்ச அப்புறம் இந்த டேஸ்ட் பிடிச்சி தான் இந்த வீடியோவை நான் எடுக்க வலிக்கிறேன். இந்த பாருங்க வந்து
அன்னைய கதையை வைக்கலாம்னா அன்னைக்கு இன்னும் கடை துறக்கிறதே டைம் இல்லை. அவ்வளோ க்ரௌட். டெய்லி இப்படி தானே இல்லை இன்றைக்கு தானே அவ்வளோ க்ரௌட்? இந்த வீடியோ பார்த்த உடனே அண்ணா கதைப்பீங்களே, இது என்ன சாமான் இது? இது பாவத், இது நுரையீரல், அதெல்லாம் கலந்துருக்கு. இது எவ்வளோ இது? இது 200 இல்லை 200 நல்ல லாபமாக இருக்குது இது. அதுதான் உண்மைக்கு 200 கடன் லாபமாக கிடக்கு. இறங்கும் நுரையீரல், அது என்ன கத்திரிக்காய் பொரியலா? இதா இந்த நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்க முதல்? இல்லை இதுதான் ஈரல். ஈரல் என்ன கத்திரிக்காய் பொரியல் கிடந்துச்சு. நல்லா இருக்கா? நல்லா என்ன எல்லாம் ஆர்டர் போட்டு வச்சுக்கிறியா நீ? ஆடா எல்லாம் போட்டுட்டேன். மற்ற சாப்பாடு ஆர்டர் காசு எது கொடுக்குறது? மற்ற எல்லாம் இல்லை இங்கே வந்து இல்லை. அந்த நூடுல்ஸ் அதுகள் எல்லாம் அது கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியா? ஒரு ஆள் தானே. நூடுல்ஸ் என்ன மாதிரி நூடுல்ஸ் ஐட்டாங்க? கடை துறக்கிறேன் இன்னும் துறக்கல. லேட் ஆகும். என்ன வேலைக்கு போறவர் போயிட்டு வந்து கடை துறக்க லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகிட்டு என்ன க்ரோட் ஆயிடுச்சு. சரியான க்ரோட். வீடியோ பார்த்து வந்துட்டான். அவரை கடை துறக்கிறது டைம் இல்லையா? இப்பதான் ரெடி பண்ணி கொண்டிருக்கு. ஒரு வேலை இல்லை 2 வேலை வாத்தியா. ஆனால் உண்மைக்கும் டேஸ்ட், அதாவது விலையின் சரியான குறைவு, டேஸ்ட்டுன்னு சொல்லி இல்லை அவ்வளோ அது டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து என்ன சாப்பிடுவோம்? நான் நுரையீரல் அதுகள் சாப்பிடுவோண்ணே. ஏதோ சொல்லி கூட பொறுங்க பாரத பார்ப்போம். அப்போ என்ன மாதிரி பிடிச்சி முடிஞ்சுதா உங்களுக்கு? நல்லா இருந்ததா? நல்லா இருக்குமே. அது கொஞ்சம் இருந்தாலும் அந்த கொஞ்சம் பிடிக்கும். சூப்பராக இருக்கு. ஆனால் 100 ரூபாய்க்கு வந்து நல்லா ஆகும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. என்ன பாருங்க நாக்கில் பாருங்க அந்த ஊட வீராக இல்லை கமரா திருப்பில் ஓடி ஒழிக்கிறான். அண்ணா எதிர்பார்க்க மாட்டார் உண்மைக்கு. இன்றைக்கு எதிர்பார்க்க மாட்டேன். அவ்வளோது க்ரௌடாக இருக்கு. இந்த இஞ்சால எல்லாரும் பாபத் கட்டி கொண்டு போய் நம்ம எல்லாரும் ஒளிஞ்சு போய் நம்ம இறங்கும். இந்த பக்கத்தில் ஒரு டீம் ஒன்று நிற்கிது இறங்கும். எல்லாம் ஒழிக்கிறாங்களோ ஒவ்வொரு பக்கத்தால். அச்சான் நீங்களும் ஒரு கடை கொண்டு யாழ்ப்பாணத்தில் போடுங்க வேன். போடத்தான் ஆசானா நேரம் இல்லை. நேரம் இல்லையோ? என்ன எங்கே போறீங்க? எங்கடா வீட்டில் என்ன இதை 5 மணிலேருந்து ஒரு 10 மணி வந்து வச்சுக்கோங்க. கடை பக்கத்தில் போட்டுவிடுவோம். எங்கே? சங்கானையில் போடுவோமே. போட்டுவிட்டு கம்சி எடுத்து விடுவோம். பக்கத்தில் பார் இருக்கிறது தான் யோசிக்க வேண்டிய கிடக்குது. பேர் பிழைச்சி போடும். இல்லை பிழைச்சி போடும். மேடம் பேர் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் சூப் என்ன உண்மைக்கு சொல்லுங்க. அந்த ரசந்தின் தன்மையோட ரசம் மாதிரி தான் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது என்ன? ஆனால் உண்மைக்குமே இன்றைக்கு அண்ணன் பாவம் எடுத்தோன்னா என்ன கடையை நான் இப்போ எங்கள் காட்டுற பாருங்க. இப்போ நேரம் நம்மளாம் 4:30 துறக்கிற கடையாம். இப்போ 5:24 ஆகிடுது பாருங்க. இது வரைக்கும் கடை துறக்க இருக்கேன். ஏன்டா எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சுது என்று சொன்னால் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோது க்ரௌட் ஒன்று வந்துருக்குது. மற்றது நாளைக்கெல்லாம் ஒரு 3:30 கடை திறந்துடுவாராம். வந்து பாருங்க நாளைக்கு. சரியோ? நாளைக்கு எப்படியும் பாபத் அது எல்லாமே கணக்க வரும். பாபத் மற்றது மூளை மற்றது இஞ்சால இந்த இதெல்லாம் இன்னும் பொறிக்கவே டைம் இல்லை அன்னைக்கு. இந்த யோசிச்சு பாருங்க. கிழங்கு பொறிக்க டைம் இல்லாமல் கடையை பூட்டி போட்டு நிற்கிறான்னு சொன்னால் இன்னொரு க்ரௌட் ஒன்று வந்துருக்கன்ட்டு யோசிச்சு பாருங்க. நாங்களும் விரைவில் கடை என்னடா பூட்டி கிடக்குன்னு தான் நாங்களும் யோசித்தோம். ஆனால் அப்படி பின்னு கட்டி பார்த்தா கணக்க பொடியங்களை வந்து சூப் பிடிச்சோண்டு இருந்தாங்களோ அதை பார்த்து தான் நாங்களும் வந்தது. இந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த இரண்டமாடு 2 போட் போட்டிருக்கு தானே, அந்த சந்தையிலும் சரியாக இந்த இடத்துல இருக்குது வேற கூட. இந்தா இதில் நண்பன் அடுத்தது என்ன சாப்பிட்றேன்? மீன் பொரியல் நினைக்கிறேன். இது என்னது புதுசாக கிடக்குது? என்ன இது? மூளை 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 இந்த மூளை 2 பார்த்தால் இல்லை தானே சாப்பிட்றேன். மூளை நல்லா இல்லைங்களா? முட்டை பொரியல் மாதிரி இல்லை. ஓ நான் முட்டை பொரியல் தான் எடுத்து வச்சுக்க. மூளை உண்மைக்கு நல்லா கிடக்கு. சொல்லு பிரச்சனை இல்லை, நல்லா கிடக்கு. அப்போ ஏற்றுவோமே என்னத்த ஆலயம் கடை அண்ணா அப்படியே கடையத்துக்கு காரில் ஏற்று போம். சரி வராது. யாழ்ப்பாணம் பக்கம் போ. தக்ஸான் திறங்கி வேலையை செய்ய துவங்கிட்டார் வேறங்கோ. இதில் பார்த்தா தெரியும். என்ன சொன்னால் ஐயா உண்மைக்குமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோத்துக்கு மனிதனுக்கு உதவி இல்லாட்டி உதவி செய்யத்தானே வேணும். விளங்கல சக மனிதனுக்கு உதவி இல்லாட்டி உதவி செய்யத்தானே வேணும். அழகாக கட் பண்ணிட்டேன் பாத்தியா? ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். என்ன அந்த வெங்காயம் காணுமே இல்லை வெட்டவா? காணும். இந்த மீன் பொரியலுக்கு மேலே ஐயா வெங்காயம் எல்லாம் தூவி இந்த வேறங்க முதல் முறையாக கடையை துறக்காமல் வந்தந்த சாப்பாடை முடிச்சார் ஐயா. மீன் பொரியலானே இது வந்து என்ன கேட்டாங்க. ஒன்று வந்து 100 ரூபா. எல்லாம் தேசிய புளிகள் அதெல்லாம் விட்டு எல்லாம் நீட்டாக செஞ்சு தூள் எல்லாம் போட்டு இருக்குது. என்ன ஜப்பான் என்ன ஜப்பான். ஆனால் முதல் முறையாக ஒரு என்ன சொல்கிறது, முதல் முறையாக கடையே துறக்காம பின்பக்கத்தால் வியாபாரம் செய்து முழுக்க சாப்பாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட
இந்த கணக்கர் வந்து கொண்டிருக்கணும் ஆனால் கிட்டத்தட்ட முடிஞ்சது எல்லாமே. இந்த வேற எங்கள் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் இதில் என்ன மாதிரி அந்த அண்ணன் நான் மீன் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். அண்ணன் மீன் வாங்கினவர் நீ நைஸாக அந்த அண்ணன் தான் எல்லாம் உடைக்கிறேன். என்ன மாதிரி என்ன 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 யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறேன்னு கிழங்கு பொறிக்க இல்லை விடுறாங்களே இல்லை ரெண்டா அவ்வளோ கஸ்டமர் கூட்டிட்டு சந்தோஷம் அப்படி இருக்கு உங்களுக்கு? நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆனால் பொருள் இன்னும் இல்லை அது அது ஒரு கவலையாக இருக்கு. முடிஞ்சது கவலையாக இருக்கு. என்ன அது ஒரு பொருள் இல்லை ஆக்கள் வேற என்னென்ன விலைக்கு கொடுக்குறீங்க? என்னென்ன சாமான்? சூப்பு 100 ரூபா, சோப்பு 100 ரூபா, மூளை 150 ரூபா, மூளை 150, பாவத்து 200 ரூபா, பாவத்து 200, மீன் 150 ரூபா, 150, மற்ற கிழங்கு 100 ரூபாய்க்கு வரைக்கும் 150 ரூபாய்க்கு வரைக்கும் கேட்குற மாதிரி கொடுக்கலாம். ஐயா நல்லா கதைக்கிறார். இந்த இடத்துல வேறங்க 2 பேர் அதாவது சூப் குடிக்க வந்து கவலையோட திரும்பி போயினோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே முடிஞ்சுது எல்லாமே அவருக்கு. அதாவது ஐயாவுக்கும் சரியான கவலையாக கிடக்குது. உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது, ஒரு பக்கம் சந்தோஷம் அளவு கடங்காத சந்தோஷம் ஒன்று இருக்குது. அதை விட கவலை இருக்குன்னு சொன்னா வர்ற கஸ்டமர் திரும்பி போனால் அது கடன் கஷ்டமாக இருக்குமே நதிவா. அதான் உண்மை என்னடா, இது ஒரு சின்ன கடை. இந்த சின்ன கடையில வந்து அதை தாண்டி அவர் வேலையை விட்டுட்டு வந்து செய்கிறாருல்ல. இல்லை அவர் மேசன் வேலைக்கு போயிட்டு தான் இங்கே வந்து செய்கிறார். அதான் சொல்கிறேன், அந்த வேலையை விட்டுட்டு பின்னத்தை போல் வந்து ஆரம்பித்து செய்கிறன்றது வந்து பெரிய லெவலில் செய்யலாது. ஆனால் உண்மையிலே வந்து இந்த விலைக்கு கொடுக்குறன்றது இப்போ ஆறாலே நான் பார்த்து எவ்வளோ விலையில வச்சு சாப்பிடுவோம். அதுல தான் நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அங்கே இல்லைன்றாங்க. நாங்கள் சும்மா ஏதாச்சும் தட்டிட்டு போய்களை வந்து வேறு விளம்பரம் மாதிரி ஏதோ. ஆனால் உண்மைக்குமே சோசியல் மீடியா இருக்கிறது உண்மைக்குமே ஏகப்பட்ட போயிட்ட வாழ்க்கை முன்னேற்றியும் விடுறது, கீழே தள்ளியும் விடுது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு இந்த அண்ணன் இந்த கடை இருக்குது தானே, இந்த கடை அதாவது ஒரு சோசியல் மீடியாவில் கூட தான் நல்ல பிரபலமாகி இப்போ ஆக்க கூட பேர் வேறு என்ன. அது பெரிய சோசியல் மீடியாலாம் இல்லை, சும்மா ஒரு ஆள் வந்து டிக்டாக்ல போட்டு இருந்தேன். அப்போ தட்டி கொண்டு போய்க்கல வரத்தான். அப்போ நாங்கள் வந்து அப்படியே வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு. ஆனால் உண்மையாக விலையை பார்க்க நாங்கள் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அப்படி இருக்கு 100 ரூபாய்க்கு. இப்போ அந்த சூப் வந்து 100 ரூபாய்க்கு இந்த சின்ன இதில் தான் டிஷ்ஷில் தான். ஆனால் வந்து அந்த சின்ன டிஷ்ஷில் தார அதே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அது கீழெல்லாம் அடியில் அப்படியே குடிச்சு முடிச்சோன்னு பார்த்தவரை வந்து கீழுக்கு வந்து அந்த கீழே என்ன சொல்லுவாங்க அதில் போடுவாங்களே சூப்புக்குள்ள அந்த இதெல்லாம் அதெல்லாம் அப்படியே கிடக்கு. அந்த கீழே சில இடையில குடிச்சு பார்த்துக்க சூப் வந்து மொக்கையாக இருக்குது, தண்ணியாக இருக்குது. 350 ரூபா 400 ரூபா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க வந்து. ஆனால் இங்கே வந்து சூப்பராக இருக்குது. ஆனா உண்மைக்குமே ஐயாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் கொண்டு வர வேணும் என்ன கண்டிப்பா. ஆனா என்னன்னு சொல்றது, ஐயா உண்மைக்குமே வந்து சொன்னார் எனக்கு கிடக்குதாம் பாபத்தெல்லாம் இருக்குதாம் வீட்டுல. ஆனா அரைக்கிறது தானே இங்க கொண்டது. இப்ப பாபத்தும் இல்லை ஒன்றும் இல்லை, பாபத்து இல்லை. இது வரைக்கும் கிழங்கு கூட ஐயா பொறிக்கல. என்ன சொன்னா கடையா பாருங்க இன்னும் மூடித்தான் இருக்கு கடை. அப்ப நிலைமையை பாருங்க, கடையை மூடாம நாங்க அங்கிருந்து வந்து கொண்டு வந்து நாங்கள் அப்போ நாங்கள் பார்த்தா கடை பூட்டி இருக்கு. அப்படி அதெல்லாம் வகையில் பார்த்தா பின்னால் இருந்து ஆக்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் வட்டி தான் கேட்க என்னென்னு பார்த்தா அவர் வந்து கடையை திறக்கவே விடலையா முன்னுக்கு வந்து. அப்போ பின்பக்கத்தாலே வந்து ஆக்களுக்கு வந்து இருக்கிறாங்க வெயிட் பண்ண விடக்கூடாதுக்காக வந்து எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கு. அப்போ கொடுக்க ஆக்கள் வந்து கொண்டே இருக்கு. அப்போ முன்னுக்கு திறக்க எல்லாமே இருக்கு. அப்போ முன் கடை திறக்காமலே கிட்டத்தட்ட இல்லையா அவர் முடிச்சு. இப்போ நாளைக்கு கண்டிப்பாக 3:30 எல்லாரும் வந்து விடுவாங்க. 2 மணிக்கே வந்து வேலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வரேன். நான் இன்னும் வீட்டை வாங்கி வச்சுக்கிற எல்லா பாவத்தையும் கொண்டு வாங்க. இன்னும் நாளைக்கு நல்ல ஒரு க்ரௌட் கொண்டு வரமுன்னா நான் நம்புறேன். ஞாயிற்றுக்கிழமை பொடியங்கள் பார்த்துட்டு வாங்க. சரியோ பொடியங்கள் இல்லை பொம்பளை பிள்ளைகளும் வேற வேணும் தானே. என்ன வேறு என்னதை சொல்கிறது, நாங்கள் பாபத்து இங்கே என்ன பிரச்சனை சொன்னோம். கணவர் பாபத்துக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து ஆர்டர் போட்டு வச்சுட்டோம். அவரும் கட்டி வச்சுட்டார். இப்போ நாங்கள் அதில் வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஒரு மேரி போயிடும். என்னடா அவரை கொடுக்குறேன் ஒரு மேரி போயிடும். அதெல்லாம் கட்டி வச்சு அங்கே அவனுடைய ரூமில் வச்சு சாப்பிட போகிறோம். என்ன பாபத் வேறு என்ன வேறு கிழங்கு பொறிக்கிறார் போல. மீன் ஜப்பான் மீன் சாப்பிட்ருக்கேன். ஜப்பான் மீன் செல்வன் சொல்றாங்க. அங்க வந்து செல்வன் மீன், கோல்டன் மீன் அப்படிதான் சொல்லுவாங்க. செல்வன் நாங்கள் கூடுதலாக இந்த ஜப்பான் மீன் கிணத்துக்கு வளர்றது. குளத்துக்கு என்னைக்கு குளத்துக்கு இருந்தால் கிணத்துக்கு கொண்டு வந்து வளர்ந்தது போல. இந்தியாவில் இருந்து திலாப்பியா இனங்கள் சொல்லி திலாப்பியா அதைத்தான் ஜப்பான் மீன். ஜப்பான் முந்தி சொல்றவங்க பொரிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அது சரியான டேஸ்ட் உண்மைக்கு. ஜப்பான் என்ன இங்கே கூடுதலாக ஜப்பான் தான் சாப்பிடணும். பக்கத்தில் குளம் தானே இடமாடு. இங்கே வந்து பெருசாக சாப்பிட்றதே இல்லை ஆக்கள் வந்து இந்தியாவில் பக்கம். ஆனால் வெட்டிக்குள்ள சைடு வந்து ஜப்பான் மீன் சாப்பிடுவாங்கல்ல. சாதாரணமாக ஒரு கிழமையில 2 நாள் 3 நாள் வாங்கி சாப்பிடுவோம். ஏன் இந்த வவுனியான்ற பக்கம் எல்லாம் ஃபுல்லாக குளம் தானே. அப்போ அங்கால இங்கே கடலுக்கு போகிறது கூட எல்லாமே குளத்து மீன் தானே. சமைக்கிற மாதிரி சமைச்சா நல்லா இருக்குது. மூளை சாப்பிடணுன்றா அம்மா சொல்லி வயலில் அவ்வளோத்துக்கு டேஸ்டாக இருந்தது மூளை. நினச்சேன் மூளை அப்படியே மூளை பெரிய மூளை தரப்போன்னு சொன்னால் முட்டை பொரியல் வேறு தந்தார் மூளையை. அவ்வளோத்துக்கு டேஸ்டாக இருந்தது உண்மைக்குமே. மூளை வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. அதாவது நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் நல்லா இல்லாட்டி வீடியோ போட மாட்டேன்.
நல்லா இருந்தால் வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆவேன், இந்த வீடியோ போடுவேன். அதுக்காண்டி நாளைக்கு நல்லா இல்லாட்டி அதுக்கு நான் காரணம் இல்லை. என்ன சொன்னால் என்ன பிரச்சனை சொல்லு. ஏன்னா இன்றைக்கு எங்களுக்கு நல்லா இருந்தது. இன்றைக்கு நல்லா இருந்தது. அப்போ சில டைமில் வந்து க்ரௌட் கூடினா டிஃப்ரெண்டாக எல்லாம். ஆனால் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கொமாண்டை நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுக்கு எப்படி இருந்தேன்னு சொல்லி. இல்லை உங்களுக்கு உண்மையிலே இருந்து குடிச்சு பார்த்துட்டு இப்போ இன்றைக்கு நாங்கள் குடிச்சாங்க நல்லா இருந்தது. அதில் வந்து நாங்கள் நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ எங்களை தாண்டி அதில் எல்லாருமே வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னவங்க வந்து. அதேமாதிரி இப்போ நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு போனீங்களே, சரி அது விஷயம் முடிச்சு. மற்றது உங்கள்கிட்ட இருக்க சின்ன சின்ன கருத்துக்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் அவருக்கும் ஒரு ஐடியா கொண்டு வந்து அவரும் அந்த பிஸ்னஸை நல்லா பெருப்பிக்க பார்ப்பேன். ரெண்டால் ஊக்குவிக்கணும். நாங்கள் ஊக்குவிச்சா தான் சின்ன சின்ன கடையில் ஊக்குவிக்கலாம், பெரிய பெரிய கடையால் உருவாகி வரும். என்ன அதான் இப்போ அதில் இருந்து சொல்லியிருந்தவங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அந்த மாட்டு மூளை அண்ட் வந்து இதெல்லாம் வந்து இந்த விலைக்கு கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னால் இங்கே ஒரு இடத்துல களவு எடுக்கிறாரோ இல்லை கள்ளக்கலவாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த மற்ற மற்ற வீடியோக்குள்ளே இல்லை ஆக்கள் வந்து இப்படி சொல்கிறாங்களாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து பெரிய லாபம் வைக்காம ஒரு சின்ன லாபத்தோட வந்து கொடுக்குறாங்க. தெரிஞ்சு சூப்பில் ஒரு 50 ரூபா லாபம் தான் இருக்கு. இப்போ மற்ற கடைகளில் வந்து ஒரு பெரிய லாபம் வைக்கிறது அவர் வந்து சின்ன லாபத்தை வச்சுக்கொண்டு நிறைய கஸ்டமர் எடுக்கிறாரு வந்து. அது உண்மையிலே அது வந்து அவரோட மனசாட்சிக்கும் அவருக்கும் அது திருப்தியாக இருக்குது. அதுவுமே போதுமான அளவு தானே. நார்மலாக சூப்பெல்லாம் அடித்த விலையில இருந்து 50 ரூபா குறைச்சி தானே கொடுக்குறாரு தெரியுமோ. அடித்த விலை 150 ரூபா. நார்மலாக எல்லாருக்குமே அந்த அடித்த விலையில இருந்து 50 ரூபா குறைச்சி தானே கொடுக்குறாரு. சரி நாங்கள் இப்போ எங்களோட சாமான் பெறப்போது நாங்கள் வலிக்கிட போகிறோம். என்ன வந்துட்டோம் ஒரு மாதிரி போராடி வேண்டிட்டு வாங்கியாச்சா? என்ன பெரும் போராட்டத்தின் மத்தியில் சாமானை கைப்பற்றி விட்டோம். நல்லா மணக்குதுடா கமகமாண்டு. மணந்து வர மாதிரி நல்ல மீன் தானே, நல்ல வாசம் அடிக்கலாம். மூளை எல்லாம் கிடக்கு. அதுவும் புரசா மூளை கிடக்கு. மூளை இல்ல, இதுக்கா மூளை கிடக்கு. உனக்கு இல்லா சாமான் இதுக்காக கிடக்கு. சரி ஓகே, எனக்கு இல்லாத சாமான் கிடக்கும். சரி சகோதரங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் வாங்கி முடிஞ்சுது, நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாமே அந்த மாதிரி சட்டப்பட்டு தான் இருந்தது. ஓகே சகோதரங்கள், சந்திப்போம். பாய் பாய்.